ஜெய் சீதாராம். இன்னைக்கு வடூர் வடபாதையில் நடுத்தருவில் கையில் விட்டு வயராக சேர்ந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். இங்கே ரொம்ப நாளாச்சு ராமாயணம்லாம் பாடி ராமாயணம் கேட்குற இவங்கெல்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. இவா சொல்றியா? சொல்லு ராமா. அவங்கெல்லாம் ராமாயணம் அருமையாக சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு மூடு வந்தால் தான், இல்லாட்டி இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த ராமநாமத்தை சொல்கிறதுக்கோ அந்த ராமபெருமானை நினைக்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ வாய்ப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்படி இருந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்குது அப்படின்னா அங்கே அதுக்கு முன்னாடி யாராவது அவங்க மூத்தோர்கள் அவங்க செய்த ஒரு நல்ல விஷயங்கள் விதை போட்டிருக்கணும். யாரோ ஒரு நல்ல மனிதர்கள் அவங்களுக்கு முன்னோடியாக இருந்து விதை போட்டிருக்கணும். அதனால் இன்றைக்கி ராமபெருமானை பற்றி என்ன நினைக்க போகிறோம் அப்படின்னா, ஜெய் சீதாராம். அனந்தன்னு மிகப்பெரிய ஒரு ராமபக்தர், ராமர் மேலே ஒரு தீவிரமான ராமபக்தர். அவர் சின்ன பிள்ளையில் போய் பள்ளிக்கூடம் படிக்க போகிறாங்க. ராமர், லட்சுமி, பரத, சத்ருகன் எல்லாம் கல்வி உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல ஆனந்தங்கிற ஒரு நண்பன் குருகுலத்தில் படிக்கும்போது நல்ல ஃப்ரெண்டு. இவரை விட்டுட்டு சாப்பிட்றதில்ல. ராமனை பார்த்தா நீங்கள் வடூர் ராமரை பாருங்களேன். என்னைக்காச்சும் அந்த வடூர் ராமரை நல்லா பார்த்துட்டீங்கன்னா அவர் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருப்பார். இதிலேயே இப்படி இருக்காருன்னா நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ராமனை விட்டு பிரியறதில்ல, ராமனை விட்டு தூங்குறது இல்லை. ராமன் பின்னாடியே தான். அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா? ராமர் காலத்தில் நம்ம பிறந்து இந்த மாதிரி ராமர் கூட இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ராமரை பார்க்கணும், ராமரை சேவிக்கணும், ராமர் கூட இருக்கணும். அப்படிலாம் பண்ணால் ஏதோ ஒரு அந்த யுகத்தில் நமக்கு இந்த ஆத்மா கொண்டுட்டு போய் அங்கே ஒரு பிறக்க வச்சு அந்த ராமர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு இப்போயே நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். ராமர் காலத்தில் வாழணும், ராமர் கூடயே பயணம் பண்ணணும், ராமருக்காகவே எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணும், ராமரே நினச்சிக்கிட்டு இருக்கணும். இப்படிலாம் சங்கல்பம் பண்ணிக்கணும். ஏன் அதாவது நம்ம கற்பனை பண்ணிக்கிறது கூட கெட்ட விஷயத்தை போய் கற்பனை பண்ணிக்காமல் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் நிறைய கெட்டதாக தான் கற்பனை பண்ணிக்கணும். அதே நல்லா பெருசாக நடக்கலையே அது பண்ணுறத நல்லா பெருசாக கற்பனை பண்ணிக்கோமே. எல்லாம் ராமர் குடும்பத்தில் போய் அங்கே இருந்து ராமர் பாதத்தை சேவிக்கணும், சீதா பிராட்டிக்கு பணிவிடை செய்யணும், ராமலட்சுமனுக்கு செய்யணும், குகனுக்கு போய் அவர் கூட இருக்கணும், ராம குடும்பத்தோடு ஒண்டி இருக்கணும், அவங்களுக்கு போய் நிறையா ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டியதானே. அந்த மாதிரி அந்த அனந்தன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ராமருக்கு எல்லா சேவையும் பண்ணிட்டுருக்காரு. இதில் என்னன்னா லட்சுமணருக்கு போகிறது எல்லாருக்கும் ஒரே போகிறான். என்ன நம்மளை கட்டி நம்ம அண்ணன் மேலே இவ்வளோ வாசமாக இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு போகிறாங்க. அனந்தன் செய்கிறத போல இவர் போய் எல்லாம் முந்திட்டு அதுக்கு முன்னாடி போய் செய்யுது. ஆனந்தனுக்கு நான் தானே அதெல்லாம் செய்வேன், நீங்கள் ஏன் வந்துருக்கிறீங்க, அதான் உங்கள் அண்ணன் தம்பியில் வீட்டோட வச்சுக்க, இங்கே வந்தாச்சுன்னா எங்கள் இது தான் அப்படின்னு ராமர் சிரி போகிறான். இப்போ சபை இருக்கப்பா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, இங்கே இருக்கிற வரைக்கும் நான் தான் உனக்கு எல்லாம் செய்வேன் அப்படின்னு. அவ்வளோ ஒரு பக்தி. அப்போ இது மாதிரியெல்லாம் ராமபெருமான் அவர் கூட இருந்துக்கிட்டு அந்த பள்ளி படிப்பெல்லாம் அதுக்கப்புறம் திடீர்னு ராமபெருமான் என்ன பண்ணிடுறாரு, நாட்டுக்கு போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அனந்தனுக்கு தெரியாமல் போயிடுது. கேட்குறாரு, குருகுலத்துக்கு கேட்குறாரு ஆச்சாரியக்கிட்ட, எங்கே ராமன்? அவர் போயிட்டார். போயிட்டு எப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு போகலாம், என்கிட்ட சொல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே போகிறேன். அவர் வேறு ஏதோ வேலையாக போயிருக்கிறாரு, இப்போல்லாம் நீ போகணுன்டா, நான் அப்புறம் போகணும். அதெல்லாம் முடியாது, நான் ராமனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, ராமனை நினைக்காம என்னால் இருக்க முடியாது, ராமனை நினைச்சிருக்காமல் என்ன தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக அயோத்தி பட்டணத்துக்கு போகிறாரு. அயோத்தி பட்டணத்துக்கு போகும்போது தான் தெரியுது அங்கே உருப்பட்ட கட்டுக்கடை. இப்போ நீங்கள் அயோத்தி போனாலும் அப்போ எப்படி அயோத்தி இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. அத்தனை ஸ்டெப்பு ஒவ்வொன்றா தாண்டி காவலர்கள்லாம் தாண்டி தான் அங்கே அயோத்திக்குள்ளே போக முடியும். அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் அயோத்தியில். இன்னமும் நீங்கள் அயோத்தி போனீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். அப்போயே அதே மாதிரி இருந்துருக்கு. இது மாதிரி நான் ராமர் ஃப்ரெண்டுன்னா ராமர் ஃப்ரெண்டுன்னா உள்ளே விட்டுருப்பான்னு சொல்லி உள்ளே விட்டுருக்காங்க. அரசவன் நடந்துகிட்ருக்கு. தசரர் உள்ளே உட்காந்துருக்கிறாரு, மன வருத்தத்தில் உட்காந்துருக்கிறாரு. நல்லா கேட்டுங்க, மன வருத்தத்தில் உட்காந்துருக்கிறாரு. என்ன அப்படின்னோடனே, இது மாதிரி ராமருடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்திருக்கிறாப்புல அப்படின்னோடனே, என்ன ராமருடைய ஃப்ரெண்டா? பள்ளிக்கூடத்தில் படித்தவரான், அவரால் பிரிஞ்சு இருக்க முடியலாம், அவரை பார்த்தே தேவன்னு வந்து, அடாடா இப்படி ஒரு பையன் நம்ம மேலே
ராமர் மேலே அதிகமாக பாசம் உள்ளவர் வந்து தசரதர், லட்சுமணன், பரதன், சத்ரு, இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக அட்டாச் உள்ளவங்க. இப்போ நம்ம புள்ள மேலே ஒருத்தன் பாசமாக இருக்கிறாங்க. நல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம புள்ள மேலே ஒருத்தன் யாராச்சும் ஒரு பாசம் வந்தால் நமக்கு அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லணும்ல, அதே மாதிரி இவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிற அப்படி ஒரு பையன் நான் உடனே வர சொல்லு அரசா வீட்டுனா. அங்கேருந்து அழைச்சிட்டு காவலாளி வரும்போது சின்ன புள்ள தானே, அதுக்கு என்ன தெரியும், அரச பிள்ளையெல்லாம் பார்த்து மரியாதை நடக்கலாம், அதெல்லாம் எதுவும் தெரியாது. ராமா ராமா எங்கடா இருக்க அப்படின்னு. இல்லை ராமன் இப்படி வாடா போடான்னு சொல்லிட்டோன்னு எல்லாம் காவலாளியெல்லாம் விருக்கு முடிக்கிறாங்களாம். தம்பி இது மாதிரிலாம் சொல்ல விடாதுப்பா, அவர் வந்து இளவரசர்ப்பா, நீங்கள் விடுங்க, என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அவருக்கு காவலாளிகளாம் சிரிப்பு தாக்கல. தசரதுக்கு ஒரே சிரிப்பு. நம்ம ராமனை நம்ம மட்டும்தான் வாடா போடா போவோம், ஈக்குவலாக ஒரு ஆள் ராமனை வாடா போடான்னு அழைக்காததுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு தசருக்கு ஒரு சரி பாப்பா உண்டோன்னே. மேடையில் தசர் சபையில் மேலே உச்சாங்கலையில் அந்த இதில் தானே சபையில் மேலே தானே அந்த தசர் உட்காந்துருப்பார். பாப்பா உட்காருப்பான்னு சொன்னோன்னே ஒரு ஆசனம் கொடுக்குறாங்க. அவர் தசரர் என்ன பண்ணார், இவரை பார்த்தோன்னே ராமரை பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். தான் பிள்ளை மேலே இப்படி இருக்குன்னொன்னே என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் இருக்குன்னு அங்கே என்ன உட்காரு, நீ வா, முதல்ல ராமருடைய அந்த அரிகதத்தில் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அனந்தனுக்கு தான் முதல்ல அங்கே சீட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாதுகாதேவி. ராமரை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களாம் உயர்ந்த இதுதான் ஒன்று நல்ல அந்த கதையில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உயர்ந்த பொருளை நம்ம நேசிக்கும் போது உயர்ந்த இடத்துல நம்ம போய் அடைஞ்சிடும். ராமரை நேசித்த உடனே அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுது. நேராக தசரதை பார்த்தாரு, நேராக அள்ளி தூக்கி விட்டா தான் பக்கத்தில் உட்காரு, என் பக்கத்தில் அரியார் சரையில் உட்காருன்னு தூக்கி உட்கார வச்சுட்டு, அப்புறம் நீ ராமர் ஃப்ரெண்டா, ஆமாம் நாங்கள்லாம் ஒன்றா போவோம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா குளிப்போம், ஒன்றா அப்படியா அவனு. அவரும் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சட்டசபையே போய் இவங்களை உத்து பார்த்து சந்தோஷப்படுது. ஆகா ராமா நம்ம இளவரசர் மேலே ஒரு பையன் அவ்வளோ ஒரு பாசமாக இருந்துருக்கிறாரு, அங்கேருந்து தேடிட்டு வந்துட்டாராம் அப்படின்னோடனே. அப்புறம் எங்கே ராமா அப்படின்னோடனே, அது என் அப்பா கேட்குற நீ, இந்த விஸ்வாமித்திரர் வந்து என் பிள்ளைய காட்டுக்கு ஏதோ ஒரு யாகம் நடக்கணுமா, அதை அழைச்சிட்டு போய்த்தாரான் அப்படின்னு மன வருத்தத்தோடு சொல்கிறாரு. யார் இவர் பச்சை பிள்ளை மாதிரி ஆகிட்டார், தசரத பச்சை பிள்ளை மாதிரி ஆகி இந்த புள்ள கூட இவர் பிள்ளையா மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு தோல் போட்டு. உடனே இந்த புள்ள என்ன பண்ணிவிட்டது, இவர் தோல் இவர் உட்காந்துருக்காருல, இவர் மேலே காலை அப்படி பிடிச்சி, நீங்கள் எப்படி இங்கே விட்டீங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் விடலாம் ராமனை, அவருக்கு காட்டுக்கு அழைச்சாருன்னா அங்கே முள் கிடக்குமே, முள் குத்துனுச்சுன்னா யாருக்கு போய் ராமருக்கு முள் எடுத்து விடுவா, மேலே எதுவும் கொடி கிடி கிந்துச்சுன்னா யார் இதெல்லாம் போய் நின்றுவா, எக்கில் போய் படுப்பார், என்ன இதுன்னு ராமன் நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சோன்னா தசரதுக்கு ஒரே அழுகே வந்துட்டு, என் புள்ள மேலே இவ்வளோ பாசமாக இருக்கியே, உன்னை நான் என்ன பண்ணுவேன், நீ என் கூடயே இரு, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் புள்ள வர வரைக்கும் நீ என் கூடயே இரு, நீ இருந்தாலே என் புள்ள இருந்தது சமம் அப்படின்னு தன் பிள்ளையாவே அப்பயே தன்னுடைய பிள்ளைய நேசிக்க ஆரம்பிட்டார். அப்புறம் பார்த்தோன்னே என்ன சாப்பிட்றோன்னா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ராமனை பார்க்காம எதையும் சாப்பிட விட்டோன்னே தசரருக்கு ஒரே அழுகை, என்னடா அது இப்படி இந்த நம்ம புள்ள இப்படி மேலே பாசமாக இருக்குன்னு. அதெல்லாம் நான் ராமபெருமானை பார்க்காம பச்சை தண்ணி கூட வாங்க மாட்டேன், எந்த சைடு போயிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்த காட்டுக்கு இருக்குன்னா நான் உடனே கிளம்பிப்பா நான் அதெல்லாம் முடியாது, நான் ராமனை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னோடனே. அப்புறம் சொல்கிறாரு என்னடா இது பண்ணுறதுன்னு நிறைய முறுக்கு சிறுக்கு அங்கே விட்டு இருக்கு சீடை கீடை எல்லாம் குறிக்கி ஒரு மூட்டை கட்டி இந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கிறாங்க, நீ வேணால் போய் பண்ணு, காவலையெல்லாம் அனுப்பிவிட்டு பிள்ளைய பத்திரமா கொண்டு விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. தசரருக்கு பிரிய, எப்பா நீ இங்கே இருப்பா, அவங்க வந்துடுவாப்பா, நான் ராமனை பார்க்காம இருக்க மாட்டேங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் காவலாளி கொஞ்சம் தூரம் வரைக்கும் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்து காவலாளின்னு சொல்லி ஐயா அந்த இடத்த வரைக்கும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ ஒரு பக்தியாக நம்ம புள்ள மேலேன்ட்டு அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்குது, அடாடா அப்படின்னு நினச்சிட்டு அதை நினச்சே பூரிப்புலேயே அன்றைக்கு ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறத தசரது. ஒரு காட்டுக்கு அந்த வழியாக தேடிக்கிட்டே போகிறேன், எங்கள் ராமர் இந்த முனிவர் இதெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்களாம், இவர் ஏன் அந்த முனிவர் இங்கே வந்து என் ராமனை பிரிச்சுட்டு போய்த்தாருன்ட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. உடனே இப்படியே போயிட்டே இருந்தோன்னா ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. அவருக்கு சோகம் தாங்க முடியலை, ராமரை பிரிஞ்சு நம்ம இனிமேல் எங்கே போய் ராமரை தேடுறது, எந்த காட்டில் எங்கே அழைச்சிட்டு போயிருக்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே ராமா 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 ராமான்னு சொல்லிகிட்டே உட்காந்து வரும். ராமர் காட்டுக்கு போய்த்து வந்தாச்சு, சீதையை கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி இலங்கையில் ராவணனை சீதை கடத்திட்டு போயாச்சு, சீதை கடத்திட்டு போய் திரும்ப சீதையை மீட்டாச்சு, திரும்ப இங்கே வந்து பட்டாபிஷேகம் நடக்கிற அளவுக்கு வந்துட்டு இவன் இன்னும் ஏந்திரிக்கலை. அதே ராம 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 ராம
அந்த வழியாக இவர் மேலையெல்லாம் ஒரே மண் புத்துக்குத்தெல்லாம் பண்ணி போய் ஆள் தாடி கிட்டிமா போய் இருந்தோடனே அந்த ஊர் அந்த சைடாக போன மக்கள்லாம் சரப்புறதுன்னா என்னடா சரப்புன்னு ஏதோ சவுண்டு கேட்குதுன்ட்டு அவர் அமைதியாக உட்காந்துல இருந்தார். அப்படியே அதான் நம்ம தியானத்தில் உட்காந்துருக்கும்போது பசி இருக்காது, காற்றே உணவு உடம்பு அந்த இயற்கையே அந்த உடலை பார்த்துக்கும். இதெல்லாம் உண்மை அந்த காலத்தில் நடந்தது. இப்போயே நிறைய பேர் அதை நிரூபிச்சிருக்காங்க. அவருக்கு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, மக்கள் அம்பாரே போகுது. இந்த பாரு ரொம்ப நாள் உட்கார்ந்த 3 பேர் இப்போ தாண்டி ஏந்திரிக்கிறாருன்னு சொன்னோன்னே எல்லாம் விழுந்து கும்பிட்றோம். அவர் சொல்கிறார் என்னையா விழுந்து கும்பிட்றீன்னு சொல்லிட்டு எப்போ ஏதாச்சும் ஒரு சாமியார் இருந்தாலும் விழுந்து கும்பிடுவோம் அந்த மாதிரி இருந்தோன்னா அதனோட அப்போ கேட்குற எங்கே எல்லாம் போகிறீங்க? ராமருக்கு பட்டாபிஷேகமா நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். என்னது ராமருக்கு பட்டாபிஷேகமா? என்னட்ட தெரியவே இல்லையா? நான் இவ்வளோ நாள் ஆஹா இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் ராமரை நினச்சிருந்ததில் எனக்கு இப்போ காலம் போனது தெரியலையே, இப்படியெல்லாம் ஆயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு முடியெல்லாம் அள்ளி போட்டு சுற்றி கட்டிட்டு ஒரு வேட்டியை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஐயா ஒரு வேட்டி கொடுங்க நான் ராமரை பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னே அங்கே எல்லாம் ராமரை பார்க்க போகிறோன்னு உடனே எல்லோரும் வேட்டி எடுத்துட்டாலும் கொடுத்துட்டு போட்டுக்கிட்டு ஓடுறாரு, கதையுமா ஓடுறாரு. ஓடி போய் அந்த கூட்டத்தில் இப்படி போடுறாரு அப்படி போடுறாரு. இங்கேருந்து 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள், இப்படி போனால் 4 கிலோமீட்டர் மக்கள் எல்லாம் பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக எப்படியோ போட்டு அடித்து ராமான்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து கடைசியில் ராமபெருமான அந்த உச்சத்தில் நிற்கிறாரு, பட்டாபிஷேகம் நடக்கிற இடத்துல நிற்கிறாரு. உள்ளே போது டே ராமா அப்படிங்கிறாரு. டே ராமா அப்படின்னோன்னா ராமர் டகார்னு திரும்பி பார்க்குறாரு, சபையே திரும்பி பார்க்குது. டே ராமா அப்படின்னு நம்ம யாருக்குமே ராமாவை டா போட்டு சொல்கிறதுக்கு அருகதையே கிடையாது. நம்ம உபன்யாசத்தில் கூட ராமரை அவ்வளோ ஒரு மரியாதையாக தான் நம்ம பேசி ஆகணும். எந்த ஒரு உபன்யாசம் பேசினாலும் பகவானை எல்லாம் நம்ம முன்னோர்களெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்து தான் பேசி ஆகணும். அப்போ டேங்குன்னு உரிமை கூப்பிடுற அளவுக்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்குன்னா ராமர் திரும்பி பார்த்தோன்னே ராமர் கண்டுபிடிச்சிட்டார், ஆஹா நம்ம பயம் வந்துட்டான் அப்படின்னோடனே எல்லாம் காவலாளியெல்லாம் அப்படியே விரிச்சு பார்க்குறாங்க. ராமர் பைய கட்டுறது, அவர் போய் உடனே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னா போய் அங்கேயே தூக்கி விட்டாங்கட்டியா தூக்கிட்டு விடுங்கடா அப்படின்னா ராமன் தூக்கி அந்தானே அப்படியே போய் ராமர் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு ஆனந்தா எங்கடா போன நாளைக்கு எங்கடா போனேன், நீ எங்கடா போனா என்னை விட்டுன்னு, நீ போடா நீ என்னை விட்டுட்டு நீ எங்கடா போன, நான் உன்னை நினச்சிட்டே காட்டுக்கு தேடிட்டு வந்தேன். அப்பா சொன்னார் அப்பாரெல்லாம் அப்பா செத்து வைத்தாரா ஏன்டான்னு கடந்துட்டா அப்படி ஓட உட்காந்து அழுகுறா. என்ன தானே அவர் கடைசியாக வழி அனுப்பி வச்சார். ராமர் உட்காந்து அழுகுறாரு. உனக்கு பட்டாபிஷேகம் இப்போ நீ அழுவக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். ஏன் இப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லணும்னா அப்புறம் இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து சீதா பிராட்டின்னு சீதா பிராட்டி கையெடுத்து கூப்பிட்றாரு. சீதா பிராட்டிக்கு ஒரே ஆனந்த கண்ணீர். இதான் என் ஃப்ரெண்டு ஆஞ்சநேயர், சுக்கிரீவன், குகன் அப்படின்னு எல்லாரையும் ராமர் அழிச்சிட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு. ஒவ்வொருத்தையும் கட்டி வச்சு நீங்களாம் என் ராமர் ஃப்ரெண்டா, நீங்களாம் அவர் இவங்கெல்லாம் எனக்கு வந்து ஆபத்து காலத்தில் ராவணேஸ்வரன் வந்து எனக்கு அவ்வளோ துன்பம் கொடுத்தாண்டா, இவ்வளோலாம் பண்ணி எனக்கு இவ்வளோ உதவி பண்ணவங்கலாம் அவங்கெல்லாம் முன்னாடி ஆஹா அப்படின்னு போய் கட்டி பிடிக்கிறாரு. இந்த ஒளி அழகாக உங்களுக்கு தெரியுதா? இதுதான் அந்த அம்மா ஒட்டையில் ஒரு விசேஷம். ஜெய் சீதாராம். அப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒவ்வொருத்தட்டே ராமரை அழைச்சிட்டு போய் இவர் தான் எனக்கு இந்த இடத்துலேருந்து ஓடத்தை கொண்டுட்டு போய் உதவி பண்ண குகன், இவர் தான் எனக்கு வானத்திலே போய் பறந்து போய் சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சி வந்த அனுமான், இவர் தான் வாலியோட பையன் அங்குதன் அப்படின்னோடனே அடாடாடா இவ்வளோ பேர் உனக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தராக அப்படியே அழைச்சி கொண்டு போய் காட்டுறாரு. இவர் தான் நம்மளோட ஆச்சாரியர், இவங்கெல்லாம் நமக்கு உதவி பண்ணவங்க. அவங்க இன்னும் ஒருத்தர் கூட விடலை. தான் ஃப்ரெண்டுக்கு என்னென்னலாம் தனக்கு தெரிஞ்சதோ சீதா பிராட்டி அழைச்சி விட்டுரு ஜனங்க எல்லாரையும் அழைச்சி போய் இவங்கெல்லாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக காட்ட போனோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்பா என் ராமனுக்கு வேறு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, அப்பா என் ராமன் வந்து இவ்வளோ ஆபத்தில் இருந்து நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் பண்ணீங்கன்னா நான் அந்த நேரத்தில் இல்லாமல் போய்த்தேனே, அவன் எப்பட்றான் நம்ம உனக்கு இவ்வளோ கெடுத்து ஒன்றா ராமன், நான் இருந்தேன்னா அவனுக்கு குறைவில் கட்டிச்சு பிடிச்சி இழுத்து அங்கனே எனக்கு வாயில கொண்டுருப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு வேகம் வரும்ல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் வருதுண்ணா அப்படின்னு சொந்தோன்னே அப்படியே ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஆஹா நம்ம ராமபெருமானுக்கு இவ்வளோ சொந்த பந்தங்கள், வெளியில் இருந்து இவ்வளோ பேர் காப்பாற்றி இவ்வளோ நாடு விட்டுட்டு போனாலும் ராமபெருமானுக்கு இவ்வளோ பேர் நின்று நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்காங்க. என் ஃப்ரெண்டை நீங்கள் காப்பாற்று, நீங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு, உங்கள் காலையெல்லாம் நான் விழுந்து கூப்பிடணும்னு எல்லாம் கட்டி பிடிச்சி விட ஐயோ என்னை விடப்பா அப்படின்னா ராமர் மேலே இவ்வளோ ஒரு பாசமாக ஒரு நண்பர் இருக்கான்னு எல்லாம் பார்த்து வியந்து போகிறாங்க. அடாடாடாடா இப்படி ராமருக்கு ஒரு சிநேகிதரா அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுதான் நம்ம வந்து
பழகும்போது கூட உயர்ந்த மனிதர்கள் கூடயே ட்ராவல் பண்ணோம்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் நம்மள்கிட்ட ஒட்டி இப்போ இந்த மாலை போட்டிருக்கு. இது எதுக்கு போடுறது அப்படின்னா, இந்த ராமபெருமானை பற்றி பேசும்போது இதில் உள்ள மனங்கள்லாம் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணும். ராமநாமத்தை பற்றி நான் பேசுகிறேன், அடியன் பேசுகிறேன். பேசும்போது இதில் உள்ள அந்த மனங்கள் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி செடி கொடி இங்கே உள்ள எல்லாம் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி அதுக்கிட்ட போய் சேரும். அப்போ ஒரு விஷயம் எந்த விஷயம் இருக்கோ அது கூட போகும்போது அது ட்ராவல் ஒரு தப்பான இடத்துல போய் நின்று தப்பான மனிதர்கிட்ட பேசும்போது, ஓ அவங்களுக்கு இவர் கூட சேர்ந்துட்டாரா, இப்போ இவரும் இப்படி கெட்டு போய்த்தாரா இவர் கூட சேர்ந்து, அப்படிங்கிற பட்டம் வந்துடும். நம்ம மனிதர்களில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது. நம்ம நண்பர்கள், நம்ம பழகக்கூடிய நண்பர்கள் உயர்ந்த மனிதர்களாக இருக்கணும். உயர்ந்த சிந்தனைகள், தர்ம எண்ணங்களும் தர்ம சிந்தனைகளும், ஒழுக்கம் ஃபஸ்ட்டு. இவன் 100 பேர் கூட நின்னாலும் இவனோட குணத்தை இவன் மாற்றிக்க மாட்டான், இவன் இப்படி தான் இவன் கேரக்டர் அப்படிங்கிறவனோட போய் நம்ம நின்னோம்னா நமக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் ராமர். ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொருத்தன் இருக்கிறார். ஒவ்வொரு மதத்திலும் ஒரு உயர்ந்த மனிதர்கள் இந்த இயற்கை பிறக்க வச்சுருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நல்ல ஆத்மாவை பிறக்க வச்சு அவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கிற மாதிரி அவங்க கூட பண்ண மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அந்தந்த ஊரில் அந்தந்த நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. அவங்கள நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூடயே நம்ம ட்ராவல் பண்ணணும். இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நல்ல ஒழுக்கமான உயர்ந்த பண்பு உள்ள பையன்லாம் இருப்பாங்க. அந்த பையன் கூடயே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கு எந்த இடைஞ்சலும் வராது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், உயர்ந்த உயர்ந்த சிந்தனை உள்ள பையன்கிட்டையா நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு உயர்ந்த கல்வி அவன் கற்றுக் கொடுப்பான், நமக்கும் கற்றுக் கொடுப்பான், நம்மளையும் வளர வைப்போம். அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் ஒரு வித்தியாசமாக ஒரு சிந்தனை உள்ள ஒரு நல்ல தர்ம எண்ணமும் தர்ம சிந்தனைகளும், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல், யார் மனசும் நோகடிக்காமல், அடுத்தவங்க ஊருக்கு ஆசைப்படாமல், தான் வேலை உண்டு ஜோலி உண்டுன்னு யாரோ ஒருத்தன் இருப்போம். அப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்து கண்டுபிடிச்சி அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் நம்மளும் அது கூட பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குங்கிற கதையாக நமக்கு அந்த பண்பு வருதோ இல்லையோ நம்ம அது கூட ஜாயிண்ட் ஆகிடும். எப்படியும் வர்றது ஒரு பிரச்சனை. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பொருளோட ஒரு பொருள் சேரும்போது அதோட வாசனை அது மேலே வீசியிருக்கும். இப்போ இந்த மாலை போட்டிருக்கும்போது இப்போ இந்த வாசனை வந்து என் மேலே ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி அந்த பண்பு நம்மக்கிட்டேயும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ராமர் கூட ட்ராவல் பண்ணதில் ராமனுக்கிட்ட அந்த வாசனை இவர் மேலே வீசி இவர் உயர்ந்தவரை மாறிட்டார். எல்லாரும் ராமரோட இவரை அதிகமாக எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே உள்ள மக்கள்லாம், இவர் ராமர் ஃப்ரெண்டாண்டி, சின்ன உள்ள ராமர் ஃப்ரெண்டாண்டி, அங்கே நிற்கிறாரு பாரு, ரொம்ப நாள் இவருக்காகவே காத்துட்டு இருந்தாராண்டி அப்படின்னு எல்லாம் ஆனந்தம். அதனால தான் இன்றைக்கும் ராமபெருமானுடைய அந்த நாம வழியில் அந்தானா அசோகனத்தனா அனுமந்த எங்கள் அப்பா இருக்குது கனவுல வந்து பகவானே சொன்ன மந்திரமாக எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறார். எங்கள் அப்பா வந்து படிப்பறிவு இல்லாட்டியும் அப்போக்கப்போ கனவுல வந்து சில மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்தனானா அசோகனத்தனா அனுமந்தனா ஆஞ்சநேயா கோவிந்தா கோபாலா சீனிவாச வெங்கடேச பெருமாளை விட்டு அந்தனானா அசோகனத்தனா அனுமந்தனா அந்தனானா அனந்தனானா அதான் அந்தனபதி. ஏன்னா அனந்தனை நம்ம சேவித்தாலே ராமருடைய அருள் பரிபூர்ண அருள் கிடைக்கும். ராமபெருமானை சேவிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயரோட அருள் கிடைக்கணும். ராமபெருமானுக்கு சிவபெருமானு ரொம்ப பிடிச்சவர். சிவபெருமானுக்கு போய் நிறைய தொண்டு செய்யணும், ஆஞ்சநேயருக்கு போய் நிறைய தொண்டு செய்யணும், ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நிறையா வளம் வரணும், சிவன் கோயிலில் போய் நிறைய வளம் வரணும். ஏன்னா ராமருக்கு மிக பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, சிவனை தான் அதிகமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பார். சிவன் மேலே அவ்வளோ ஒரு தீவிர பக்தர். அதனால் நம்மளுக்கெல்லாம் ஒழுக்கம், நன்னொழுக்கம், நன்னன்றத்தை இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம கலிலோகத்தில் இருக்கிறோம், எல்லாம் ஆட்பட்டு தான் இருக்கும். அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் விடுபட்டுட்டு நம்ம ராமரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நிச்சயமாக நம்ம ராமரை பார்த்துடலாம், ராமர் ஃபேமிலியை பார்க்கலாம். ஆனால் ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ ஏன்னா வெயிட்டான ஒரு ஆளை பிடிக்கணும். அப்போ அந்த வீட்டான ஆள் யாருன்னா சிவன் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சவர். சிவனை போய் அடிக்கடி சேவிச்சு, ஐயா பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அருள் காட்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லணும். ஆஞ்சநேயர்கிட்ட வரும். துளசிதாசர் எப்படி ராமரை பார்த்தாருங்கிறிய, ஆஞ்சநேயர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டதுனால தான் துளசிதாசர் ராமரை போய் பார்த்தார். இல்லாட்டி அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்குமா? அந்த மாதிரி உயர்ந்த மனிதர்களுடையே சார்ந்தே இருக்கணும். இதை விட்டால் வேறு வழியே இல்லை. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக
ட்ராவல் பண்ணும்போது நல்ல மனிதர் கூடயே ட்ராவல் பண்ணும். கொஞ்சம் பிசைக்கி தப்பான ஆளுகள்கிட்ட சிநேகிதம் வச்சுட்டோம்னா நம்ம லைஃப் டோட்டலாக அவுட் ஆயிடும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பயணம் பண்ணும்போது, வாழ்க்கைங்கிற பயணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நல்ல மனிதர் கூடயே ட்ராவல் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை செம்மைப்படும். இது சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களோடய பிள்ளைங்களாம் பழகணும். அப்போ தான் அந்த நன்னடத்தையெல்லாம் வரும். நம்மள்கிட்ட இல்லாட்டி அது வந்துடும். ஏன்னா நானே நிறையா வாட்ச் பண்ணியிருக்கேன். சில நல்ல பிள்ளைங்கள்லாம், நல்ல குவாலிட்டியான பிள்ளைங்கள்லாம் சில சேர்மானம் சரியில்லாமல் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட கிடைக்காம இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அந்த பொண்ணை போய் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய சேர்மானம் தவறான சிநேகிதத்தை கணக்கு பண்ணி அந்த பொண்ணை பார்க்காம விட்டுட்டு வேறு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் என் லைஃப்பில் நான் பார்த்து நடந்த விஷயம். ஆக இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கண்ணால் காணும்போது போய் காதால் கேட்கும் போது தீர்வு விசாரிக்கணும். ஆனால் இப்போ எல்லாமே கண்டதே காட்சி கொண்டே கொள்ளும். யாரும் என்ன பண்ணுறாங்க, பார்க்கும்போது அவங்க எப்படி அப்படிங்கிற கோலத்துக்கு நம்புறது மாதிரி வந்துனதுக்கப்புறம் முக்கால்வாசி நம்ம பண்ணுற ட்ராவல் கூட நல்ல மனிதர் கூட தான் ட்ராவல் பண்ணணும். அப்படி அவங்களோட செய்கை நடவடிக்கையெல்லாம் தவறாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள லைட்டாக கட் பண்ணி விட்டு அடுத்து வேறு ஏதாச்சும் நல்ல மனிதர் இருக்கா அவங்கள தேடி நம்ம போயிடணும். அந்த மனிதர்கள்ட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்கக்கூடாது, அவங்கள்ட்ட பழக்கவழக்கம் வச்சுக்கூடாது. என்னன்னா என்ன, எதுனா எது, இப்போ வேலைக்கு போகிற இடத்துல சரி வேலையை செஞ்சு அப்படியே நைஸாக அப்படி போயிடணும். இதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா பக்திக்கு இதெல்லாம் இடைஞ்சலானது. பகவானை அடையணும்னா உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த பண்பும் இருந்தால் மட்டும்தான் பகவானை அடைய முடியும். பகவான் வந்து ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு ஜுவாலைக்குள்ளே நுழையணும்னா நம்ம ஒரு நெருப்பு ஜுவாலையாக மாறணும். அப்போ நெருப்பு ஜுவாலையாக மாறணும்னா அந்தளவுக்கு நம்ம தூய்மை அடையணும். அது வரைக்கும் நம்ம பிறந்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இப்போயே ஒரு விதை போடுறோம். ராமா, எனக்கு தூய்மையான எண்ணத்தை கொடு, தூய்மையான சிந்தனையை கொடு, நல்ல ஒழுக்கத்தை கொடு, நல்ல தர்ம சிந்தனையை கொடு, என்னை நல்வழிப்படுத்துகிறாமா, என்னை நல்வழிப்படுத்துகிறாமா, என்னை நல்வழிப்படுத்துகிறாமான்னு நம்மளை வருத்தி நம்ம சொல்லி 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 நம்மளே தயார்படுத்திக்கிறோம். ஒரு அணுக்கள் தன்னையே தன்னை தயார்படுத்திக்குவோம். அந்த மாதிரி நம்மளே தயார்படுத்திக்கிட்டு தான் ராமபெருமான். அந்த மாதிரி ராமபெருமான் எல்லாரையும் அழைச்சி கொண்டுட்டு போய் அழைச்சி பண்ணிட்டு கடைசியில் ஆஞ்சநேயர் கொண்டு வர்றாரு. கொண்டுட்டு வந்து சொல்கிறாரு, ஆஞ்சநேயா, இவர் வந்து எங்கள் அப்பாருக்கு சமம், இவருக்கு என்ன கொடுத்து இவர் மரியாதை நான் பண்ணணும் சொல்லு. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து உயர்ந்த பண்பு உள்ளவர், சூரியன்கிட்ட கல்வி கற்றுக்கிட்டார், எல்லாம் தெரிஞ்சவர். அதனால தான் ஆஞ்சநேயரை கும்பிட்டா நல்ல படிப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன்கிட்ட கல்வி கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான சீடர்களில் ஆஞ்சநேயர் ஒருத்தர், குயிக்காக கற்றுக்கிட்டவர். அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, எப்போ நீங்கள் உங்கள் தந்தைக்கு நிகராருன்னு சொன்னீங்களோ அப்போயே உங்கள் தந்தை சாணத்தில் அவரை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணுறது தான் சிறப்பு அப்படின்னாரு. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நம்மக்கிட்ட உயர்ந்த பண்பு மட்டும் இருந்துச்சுன்னா தெய்வமாக நம்மளை தேடி வரும், நம்ம தெய்வத்தை தேடி போகுது. ஆனால் நம்மகிட்ட பண்பு இல்லை, அதனால தான் கோயிலாக அலையிறோம். உயர்ந்த பண்பு இல்லை, உயர்ந்த ஒழுக்கம் இல்லை, சத்தியம் இல்லை, தர்மம் இல்லை, எல்லாம் கல்சடாகி நம்ம எப்படி சொல்கிறது, கலிலோகம். நம்ம மேலேயும் குறையும் கிடையாது. இங்கே களி 5 இடத்துல உட்காந்துருக்கிறாரு. வழி கொடுக்குற இடத்துல பெண்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல களி உட்காந்துட்டு ஒன்று ஆட்டம் போடுற. நம்ம என்ன பண்ணுறோம், களி அங்கங்கே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த தவறுகள்லாம் செஞ்சு அதுக்கு நம்மளும் காரணம் கிடையாது. அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறது வேலையே இல்லை. எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார். இருந்து அந்த துன்பத்தையும் அவரே ஏற்றுக்கிறார், அந்த இன்பத்தையும் அவரே ஏற்றுக்கிறார். ஒரு மனித ஆத்மா நல்லது அடைஞ்சாலும் அது அந்த இறைவனை போய் சேருது, துன்பம் அடைஞ்சாலும் நல்லது அவர்கிட்ட தான் போய் சேருது. இப்படியெல்லாம் இருந்து பகவான் அவர் சந்தோஷப்பட்டு, அந்த ஆத்மா அவ்வளோ, ஒரு பரமாத்மா அவ்வளோ சந்தோஷப்படுது. யார்? ஜீவாத்மா தான் அங்கே நிற்கிது. யார்? அவன்தான் ஜீவாத்மா. பரமாத்மா நின்று சந்தோஷப்பட்டு பக்தான் சந்தோஷப்பட்டு உட்கார வச்சு பாதாபிஷேகம் பண்ணி, ஃபஸ்ட்டு அவருக்கு பாதாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் ராமபெருமானுக்கே பட்டாபிஷேகம் நடக்குது. அப்படி நடந்தது தான் இந்த பட்டாபிஷேகம். இந்த பட்டாபிஷேகத்தில் அனந்தனுக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. யாரெல்லாம் ராமபெருமானை நீங்கள் நினைக்கும் போது முதல்ல நினப்புக்கு வரக்கூடியவர் அனந்த பெருமான், அனந்தன் ஐயாவே போட்டின்னு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணால் நிச்சயமாக ராமபெருமான் நம்மளை டகார் திரும்பி வைப்பார். யாரா என் நண்பனை கூப்பிட்றது அப்படின்னு. அப்புறம் ஆஞ்சநேயரை கூப்பிடணும், வரதனை கூப்பிடணும், சத்ருகனை கூப்பிடணும், லட்சுமண பெருமானை கூப்பிடணும், ராம குடும்பத்தையே கூப்பிடணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இந்த உலகம் சேமமாக இருக்கணும், தர்மத்தை கடைபிடிச்சி ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு அவங்கெல்லாம் ஒரு ஃபார்முலா செட் பண்ணி வச்சுட்டு போய்த்தாங்க. அதனால் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்குது. அதை படித்து கடைபிடிச்சி இப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு.
வாழாதவங்களுக்கு நிறைய பிறவிகள்லாம் எடுத்து திரும்ப திரும்ப அவங்கள சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அழுக்க சாக்கடை இருக்குது. அந்த சாக்கடை என்ன பண்ணுவோம், நம்ம படிப்படியாக அதை அணை போட்டு மண் ஸ்டெப்பாக மண் போட்டு அதை தண்ணி இதுலேருந்து அதில் தண்ணி ஊற்றி அதுலேருந்து அதில் தண்ணி ஊற்றி கடைசியில் நல்ல தண்ணி வரும்போது தானே ஒரு பாட்டில் எடுத்து வைக்கணும். அது வரைக்கும் ஸ்டெப்பாக போயிட்டுதே தான் இருக்கும். அப்போ இன்னும் சரியாக தண்ணி ஆகலைன்னா இன்னும் ஒரு பாத்தி கட்டுவோம். ஆக நம்மளுடைய இந்த ஆத்மா புனிதம் அடைகிற வரைக்கும் பிறந்துக்கிட்டு தான் இருக்கும். சுத்திகரித்து அந்த ஆய்மை தூய்மை அடையும் போது இறைவனுடைய பாதத்தில் போய் சேர்ந்துடும். நம்மளும் ஒரு சிறு முயற்சி அந்த பகவானுடைய பாதத்தில் போய் சேர்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது இல்லாமல் இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் கூட இப்போ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். இந்த பையன் இப்படி ராமனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், ராமருடைய அருள் இந்த பையனுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும், ராமபெருமானுடைய பாதத்தில் போய் இந்த பையன் போய் நல்லபடியாக சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் கூட நிச்சயமாக ராமர் ஏற்றுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ராம கைங்கிறதுக்கு ராம பாதத்தில் போய் அடையிறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். ஜெய் சீதாராம். எனக்காக நீங்கள் வேண்டிங்க, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். அடியேன் பாதுகாதாசன். இன்னொரு சந்திப்பில் ராமபெருமானோடைய வேற ஒரு கதையை பார்ப்போம்.